உங்களுக்கு இந்த திட்டத்தில் பிரச்சனையா இல்லை திட்டத்துக்கு வைக்கிற பேரில் பிரச்சனையா? எல்லாமே பிரச்சனை. திருவண்ணாமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம் சற்று பறிப்போய் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த முல்லைத்தீவு மாவட்டம், வவுனியா மாவட்டத்தை பறிப்போக இந்த பிரதேசத்தில் இருக்கும் மக்கள் விடக்கூடாது. நீங்கள் தமிழ் மக்களை அணைஞ்சு கொண்டு போறதென்றால் தமிழ் மக்களுக்கும் சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குது என்றால் கிபிலோயாண்டு பெற தேவையிலேயே கன்னிப்பாஞ்சான் ஆறுல வரணும். இந்த அரசாங்கத்துக்கிட்ட இனவாதம் இல்லைன்னு சொல்றீங்களா? இனவாதத்துக்கு இடம் கொடுக்காமல் தான் அரசாங்கமானது ஆட்சி செய்து கொண்டு வருவதாக பேச்சளவில் இருக்கின்றது. நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுது. காலகாலமாக ஒவ்வொரு முறையும் முந்தி எங்களுடைய நிலத்தில எங்களுடைய ஆட்கள் பயிர் செய்த இடங்கள்ல, எங்களுடைய ஆளுமை உள்ள இடங்கள்ல, இறைமையான இடங்கள்ல இவர்கள் நிலங்களை பறிச்சு கொண்டு வரைக்க எங்களோட நிலம் பறிப்போனா ஒன்றும் இல்லை. கன்னிப்பாஞ்சான் ஆறுன்றதான் அதன் பேர். கிபிலோயா சிங்கள பேர். ஆமையன் குளத்துக்கு கிரிபன் பெவ, மணலாறுக்கு வெளியோயா, கிரி வச்ச குளத்துக்கு அந்தர் பெவ. இப்ப எல்லாத்திலையும் அந்த பேர்கள் தான் எல்லாம் பெரு. நீங்களே எங்களோட இடத்துல எங்களுடைய இனப்பெரம்பல் கோலத்தை மாற்றுகள் என்றதான் எங்களுக்கு. யாரும் வரக்கூடாது, வேற்றின மத மக்கள் வாழக்கூடாதுன்றதை நினைக்கிறீங்களா? உங்களுடைய அரசாங்கத்துக்கு உங்களோட மக்களை வீடு வீடா கூட்டி கொண்டு வந்து முதல் இனப்படுகொலை செய்தது யார்? ஏன் இந்த வெறி? உங்களின் நடவடிக்கைகள் பிழையன்றதால்தான் ஆயுதம் ஏந்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு, அதாவது உரிமைகளை கேட்கிற நேரம் அவர்கள் இனவாதிகளாக பார்க்க. சிங்கள மக்களை நான் சிங்கள இனவாதிகள் என்று இருக்கிறார்கள் தான் நான் பிழை சொல்றேன். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புள்ளியூரும் அக்குவரை அணிவரையா நடக்கிறது. வவுனியா மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் உற்பத்தியாகி முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குழாய்க்கு செல்லும் மா ஓயா, பெரிய ஓயாவின் பிரதான கிளை நதி தான் இந்த கன்னிப்பாஞ்சான் ஆறு. அதைத்தான் கிவிலோயாண்டு அழைக்கணும். உங்களுக்கு தெரியும், கருணா என்றால் எப்படிப்பட்ட ஒரு அமைப்புல பெரிய ஆளா இருந்தது. அவர் வெளியில நடமாடி தெரிகிறார். அவரு கீழே இருந்த ஆட்கள் இப்போ அரசியல் கைதிகள் என்ற பேர்ல சிறையில் இருக்கு. இதுக்குள்ள முல்லைத்தீவுல ஏற்கனவே கிவிலோயாக்கு ஒரு போராட்டம் இந்த கிழமைக்கு நடந்தது. அதுக்கு பிறகும் இந்த அளவு சனம் கூடுதல் சாப்பிட வழி இல்லை. கடல்ல போய் தொழில் செய்யறவன் கடல்ல ஒழுங்கா தொழில் செய்ய முடியாது. அந்நிய இழுவைப்பட அட்டகாசம். நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியோ என்னவோ அதை சீராக்க பார்க்கவும் அது ஒன்றும் இல்லை. மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். மகுடம் டிவியினுடைய சதுரங்கம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இன்றைய தினம் இணைந்திருக்கின்றோம். சதுரங்கம் நாட்டினுடைய நடப்பு விவகாரங்கள், அரசியலிலே நடக்கக்கூடிய விடயங்கள், அதே போன்று எந்த விடயங்களாக இருந்தாலும் உடனடியாக அந்த நபர்களை அழைத்து அது தொடர்பிலே தெரிந்தவர்களை அழைத்து மக்களுக்கு விளக்கங்களை வழங்குவது வழக்கம், தெளிவுகளை வழங்குவது வழக்கம். இது ஒரு முற்றுமுழுதான ஒரு அரசியல் நிகழ்ச்சி. கடந்த வாரம் நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் நாங்கள் எங்களுடைய சதுரங்கம் நிகழ்ச்சியில் நிறைய விடயங்களை பேச போகிறோம். ஒரு தமிழ் பேசுகின்ற மக்கள் சார்ந்த நிறைய விடயங்களை பேச போகிறோம். தமிழர்களினுடைய உரிமைகள் தொடர்பாக பேச போகிறோம். இப்படிப்பட்ட விடயங்களை பேசுகிறதுக்கு நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சிக்காக அழைத்திருக்கின்றோம் வன்னி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களை இன்றைய நிகழ்ச்சிக்காக நாங்கள் அழைத்திருக்கின்றோம். வணக்கம். 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 இது எங்கள் இருவருக்குமான ஒரு முதல் நிகழ்ச்சி. எம்பி, இந்த நாடு இப்போது என்பிபி அரசாங்கம் ஆட்சி செய்து, இந்த நாடு போகிற போக்கு உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? நாடு போகிற போக்கு என்னுடைய அபிப்பிராயம் என்று சொன்னால், தமிழ் மக்கள் நம்பி இருந்தது என்னென்றால், ஏற்கனவே இனவாத அரசாங்கங்கள் தான் மாறி மாறி ஆட்சி புரிந்த நிலையில் எங்களுடைய பலிகளையும் உணர்ந்தவர்கள் என்ற நிலையிலையும், அரசாங்கங்கள் ஏற்கனவே ஆட்சி செய்த வடிவங்களில் பிழை இருப்பதாக சுட்டிக்காட்டி பல போராட்டங்களை நடத்தியவர்கள் என்ற வகையிலேயும் இவர்கள் ஓரளவுக்கு புரிந்து கொள்வார்கள் என்ற நிலைதான் மக்கள் மத்தியில் இருந்தது. ஆனால்
எங்களுக்கு எங்களுடைய இறைமை, எங்களுடைய தமிழர்களுக்கான தீர்வுகள், தமிழர்களை அணைத்து கொண்டு வர போக்கு இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. அதாவது மக்கள் ஒன்று கூடுற இடங்களில் இதை பற்றித்தான் கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இவர்களை நம்பித்தான் எங்களுடைய மக்கள் வாக்களித்தவர்கள். உண்மையிலேயே எங்களுக்கு வன்னியில் ஒரு சீட் தான், அதாவது முல்லைத்தீவு, யாழ்ப்பாணத்தில் ஒரு இடம்தான் கிடைச்சது. இப்படியாக ஒரு மாற்றம் தேவை. நாங்கள் என்னென்னா கூடுதல் எங்களோட கோரிக்கைகளை நாங்கள் இங்கே கொண்டு வந்து வச்சாலும், நான் இந்த முறை தான் பார்லிமெண்ட் உறுப்பினராக வந்தேன், வச்சாலும் அபிவிருத்தி திட்டங்கள் என்ற வகையில் சில வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஆனால் எங்களோட நோவுக்கு மருந்து இப்போ அது இல்லை. அது ஓரளவுக்கு இருந்தாலும் எங்களுடைய பிரச்சனை என்று இவ்வளவு கிடக்கு. அந்த பிரச்சனைகளை அணுகி கொண்டு அதுக்கு மருந்து போடுற வகையில் அணைச்சி கொண்டு போகிற ஒரு நிலையத்தான் மக்கள் விரும்புகின்றார்கள். அது சந்தேகமாக கிடக்கு. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இந்த அரசாங்கம் மக்கள் எதிர்பார்ப்புடன் வாக்களிச்சிருக்கிறாங்க, எல்லா இன மக்களும், இது நம்ம இலங்கையர்களாக வாக்களிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. இந்த அரசாங்கத்துக்கிட்ட இனவாதம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? மக்கள் இனவாதத்தை எதிர்த்து தான் கடந்த அரசாங்கங்களுக்கு வாக்களிக்கலை. அது வந்த தொன்று தொட்டு தமிழர்கள் பாதிக்கப்பட்ட காலத்துலேருந்து இன்று வரைக்கும் இனவாதம் இருக்கிறதா கருதித்தான். ஆனால் இந்த அரசாங்கத்தில் இனவாதம் இல்லை அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்களா? இனவாதம் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். இனவாதத்துக்கு இடம் கொடுக்காமல் தான் அரசாங்கமானது ஆட்சி செய்து கொண்டு வருவதாக பேச்சளவில் இருக்கின்றது. ஜனாதிபதியோ அல்ல அமைச்சர்களோ அப்படித்தான் இருக்கு. முன்னைய அரசாங்கங்களை விட தகுதியான இல்லை திறமையானவர்களாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில தான் தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், சிங்கள மக்கள் இல்லை 159 ஆசனங்கள். அப்போ அதில் அந்த ஒரு ஆட்சி மாற்றம் அல்லது இவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருந்தது உண்மை. ஆனால் இனவாதம் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் ஒரு தமிழர்களுக்கான தீர்வு எங்களுக்கு வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபை என்ற ஒரு நிலையில கூட அந்த வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபைக்கு ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு எதிராக இவர்கள் செயல்பட்டது உங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டித்தான் மக்கள் முன்னைய அரசாங்கங்களில் உள்ள அதிருப்தி இங்கே இவைக்கு ஆதரவை தெரிவித்தார். நாங்களும் இப்போ கேட்குறது என்னென்னால் எங்களை பாருங்கொண்டு தான் கேட்குறோம். நாங்கள் ஒரு இறைமை உள்ள ஒரு சமூகம், இனம். இந்த நாட்டில் எங்களுக்கு வடக்கு கிழக்கு பூர்வீக தமிழர் தாயகம் என்று இருக்கிற இதில் நீங்கள் அந்த இனவாத போக்கு இல்லை என்று சொல்லிக்கொண்டு இனவாத போக்கையே செயல்படுத்தி கொண்டு வாரியல் என்ற ஐயப்பாடு மக்கள் மத்தியில் இருக்கு. அந்த இனவாதம் இருக்கா இல்லையான்றது அவங்க வழங்கின அந்த மேனிஃபெஸ்டோவில் அவங்களோட வாக்குறுதிகளில் இருக்கு இல்லையா, விஞ்ஞாபனத்தில் இருக்கு. அது ஏன்னா இனப்பெரம்பல் கோலத்தை மாற்ற மாட்டோம் என்ற கருத்து பொய்க்கப்படுது. அதே மாதிரி இப்போ எங்கட ஒரு தீர்வு திட்டத்துக்கு முட்டுக்கட்டை போட்டு ஏற்கனவே சில முட்டுக்கட்டைகள் போட்டிருந்தாலும் எங்கட மக்களை ஏற்றுக்கொண்டது என்னென்னா அந்த மற்ற என்ன சொல்கிற கட்சிகளை விட இவ தான் ஒரு அளவுக்கு ஏதோ இவ உணர்ந்தவ அல்லது தாங்களும் போராடினவ என்ற நிலப்பாடை வச்சு கொண்டிருந்தது மக்கள். ஆனால் மக்களின் மத்தியில் ஒரு பொறுப்பு ஏற்படுதுன்றது உண்மை. இப்போ இந்த இப்போ பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது பார்லிமெண்ட் உறுப்பினர்களே. இப்போது யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ் கட்சிகள் எதிர்க்கிறாங்க.
தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கிறாங்க. மக்கள் ஆதரவு வழங்கி பெரும்பான்மையை கொடுத்து அரசாங்கத்தை அமைச்சிருக்கிறாங்க. 159 ஆசனங்கள். இதில் பாரம்பரிய தமிழ் கட்சிகளுடைய ஆசனங்கள் கூட பறிக்கப்பட்டிருக்குது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கடந்த அரசாங்கத்தின் கூட எத்தனை ஆசனங்கள் இருந்துச்சு? இன்னைக்கு 8 ஆசனங்கள். இப்படியான ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். ஏன் இந்த மனநிலைமை? அதாவது யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ் கட்சிகள் எதிர்க்கின்றது, தமிழ் அரசியல்வாதிகள் எதிர்க்கிறாங்க அப்படின்றது தெற்குல பேசப்படுகிற ஒரு விடயம். ஏன் அந்த நிலைமை? சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், முஸ்லீம் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்களுக்கு இதில் கொஞ்சம் தெளிவு இருக்குது. அதுக்காக முஸ்லீம் மக்களும் சிங்கள மக்களில் தெளிவில்லை என்று நான் சொல்லவில்லை. அதில் சில மூத்த தலைவர்கள் சில பேர், மக்கள் மத்தியில் பல பேருக்கு இந்த தெளிவு இருக்குது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் என்னென்றால் எங்களுக்கான பிரச்சனைகளில், அதாவது எங்கள்கிட்ட இருந்து ஒன்றை பறிக்கணும் என்ற சிந்தனை தான் அவையிட்ட இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுது. காலாகாலமாக ஒவ்வொரு முறையும் முந்தி எங்களுடைய நிலத்தில் எங்களுடைய ஆக்கள் பயிர் செய்த இடங்களில், எங்களுடைய ஆளுமை உள்ள இடங்களில், இறைமையான இடங்களில் இவர்கள் நிலங்களை பறிச்சு கொண்டு வரைக்க எங்களோட நிலம் பறி போனால் ஒன்றும் இல்லை. நிலம் பறி போனால் ஒன்றும். வடக்கு கிழக்கு தமிழற்ற பூர்வீக தாயகம் என்று சொல்கிறோம். தமிழ் பேசு முஸ்லீம் மக்களும் இருக்காங்க. அப்போ இப்படி இருக்கேக்கல்ல எங்களோட காணியால் ஏன் பறிச்சு கல்லோயா திட்டத்தில் இருந்து துவங்கினது கிவிலோயா வரைக்கும் இருக்கு. கல்லோயாவில் துவங்கி கிவிலோயா வரைக்கும் இருக்கு. கிவிலோயா எல்லாம் கன்னிப்பாஞ்சான் ஆறுன்றதான் அதன் பேர். கிவிலோயா சிங்கள பேர். ஆமையன் குளத்துக்கு என்ன ஒரு கிரிபன் பேவா. மணலாறுக்கு வெளியோயா. இப்போ எங்களோட பூர்வீக பேர்கள் எல்லாம் திரி வச்ச குளத்துக்கு அந்தர்வேவா. இப்போ எல்லாத்துலேயும் அந்த பேர்கள்லாம் எல்லாம் வருது. அப்போ இது என்னண்டா, இது எங்களோட பேரையும் அழிக்கிறீர்கள், எங்களோட பேர்களை அழிக்கிறீர்கள், எங்களுடைய நிலத்தை அபகரிக்கின்றீர்கள். எங்களுடைய இடத்துல பௌத்தர் இல்லாத இடத்துல இன்னத்துக்கு புத்தர் சிலை, பௌத்தர் இல்லாத இடத்துல புத்தர் சிலை தேவையில்லையே. அப்போ புத்தர் சிலையை கொண்டு கட்டி போட்டு அதுக்கு பின்னால் 2 பிக்குமே, இது தேவையாகும். அப்போ உங்களோட திணிப்பு, நாங்கள் என்ன உங்களோட சிங்கள இடத்துக்குள்ள வந்து நாங்கள் அபகரித்து கொண்டிருக்கிறோமா காணி? இல்லை, இப்போ இந்த மாதிரியான ஒரு 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 பரந்த வாழ்வியலை நீங்கள் விரும்ப மாட்டீங்களா? எல்லா இனங்களும் சேர்ந்து வாழணும், எல்லா இனங்களும் ஒன்றாக இருக்கணும். இப்போ அங்கே வந்து பௌத்த மத மக்கள் வாழ்றதுல என்ன சிக்கல் தமிழர்களுக்கு? பௌத்த மக்கள் வாழ்றண்டு ஏன் நீங்கள் இப்போ நாங்கள் என்னென்ன எங்களுடைய தமிழர் தாயகம்ன்றது வடக்கு கிழக்கு இணைந்த பகுதி தமிழர் தாயகம். நீங்கள் ஏன் எங்களோட இடத்துல வந்து எங்களுடைய இனப்பெரம்பல் கோலத்தை மாற்றுகிறன்றதான் எங்களுக்கு. இப்ப யாழ்ப்பாணத்தில் மன்னிக்கணும், யாரும் வரக்கூடாது, வேற்றின மத மக்கள் வாழக்கூடாதுன்றதை நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி இல்ல. வேற்றின இவர்கள நோக்கம் வந்து அப்படி இல்லை. நீங்கள் அங்க வாழணுமென்று ஒரு 10 குடும்பம் 50 குடும்பம் வாரது வேறு. ஆனா வரைகளே முன்னுக்கே பேர் மாத்தி கொண்டுதான் வாரிய. எனக்கு ரவிகரன் பேர், எந்த பேர் எனக்குன்னு இருக்கிறதால உங்களால மாற்ற முடியல. ஆனா நிலத்துக்கு உடனே மாத்துறீர்கள் பேர். அதுதான் உங்களோட நோக்கம் என்ன? நீங்கள் உண்மையாக அங்க குடியிருக்க வேணும், அந்த மக்களோட சேர்ந்து இயங்க வேணும், எங்களுக்கு பாகுபாடு இல்லை என்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் வரக்கு முதல் செய்கிறீர்கள் பேர் மாற்றம், உரிமைகளை பறிக்கிறீங்க. அதுதான். அப்ப இந்த பேர் மாற்றங்கள் இதுகளெல்லாம் செய்து உங்களோட முன்னே பாருங்க, மணலாறு என்ற பிரதேசம் வெளியோயாவாக மாறிவிட்டது. வெளியோயாவாக மாறிக்குள்ள 84ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 2ஆம் தேதி ஒதியமலை படுகொலை நடந்தது. 32 பேர் படுகொலை. இளைஞர்களை வீடு வீடாக போய் கூட்டிக் கொண்டு திருமணம் முடிச்சு 1 மாதம் 1.5 மாதம் இப்படியான காலப்பகுதியில் இருந்த இளைஞர்களை அப்படி வீடு வீடாக கூட்டி கொண்டு வந்து அந்த அங்கே சனசமூக நிலைய இடத்துக்கு கொண்டு வந்து அவ்வளோ பேரையும் சுட்டு கொண்டாது. ஒரு 5 பேரை காட்டுப்பகுதியில் கொண்டு போய் எரிச்சண்டு சொல்லப்படுது. அப்போ அதை நினைப்பினால ஒவ்வொரு முறையும் அதுகள் கொண்டாடுகள். உங்களுடைய அரசாங்கத்துக்கு உங்களோட மக்களை வீடு வீடாக கூட்டி கொண்டு வந்து முதல் இனப்படுகொலை செய்தது யார்?
ஏன் இந்த வெறி? உங்களின் நடவடிக்கைகள் பிழையன்றதால தான் ஆயுதம் ஏந்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அகிம்சை வழியில எங்களோட தலைவர்கள் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக உங்களோட சேர்ந்து தானே ஆட்சி நடத்தினவர்கள். நீங்கள் சொல்றீர்கள் இப்படியான எண்ணம் இல்லையண்டு. 48ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சேர்பொன் ராமநாதனோ அல்லது சேர்பொன் அருணாசலம் அவியலோ என்ன அண்டைக்கு அவியல் கேட்டிருந்தால் எங்களுக்கு தனி ஒரு இது கிடைக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு தானே. கண்டிப்பா அண்டைக்கு ஏன் அவியல் கேட்க இல்லை? அது எனக்கு ஆத்திருந்தான் அவையின் இது அவை விட்ட பிள்ளையால இன்றைக்கு நாங்கள் இப்படி இவ்வளவு இழப்புகள் இவ்வளவு சேதங்கள். ஆனால் அவை என்ற நோக்கம் என்னவா இருந்தது? ஒற்றுமையாக பயணிக்கணும் என்ற நோக்கத்தை தமிழ் தலைவர்கள் டிபி ஜாயா எல்லாம் அந்த அவர்களுக்கு ஈடுபட்ட ஒரு மனுஷன். இப்ப எல்லாரையும் நாங்கள் குறை சொல்லி இவியல் எல்லாத்தையும் நைஸா இதண்டு நாடண்டு பிரிட்டிஷ்காரர்கிட்ட வேண்டி போட்டு எங்களை அப்படியே விரட்டி விடுற அதிൻ്റെ தொடர்ச்சி தானே இங்கே நடந்து கொண்டிருக்கு. அப்போ நாங்கள் உங்களை நம்பினாங்கள், நீங்கள் தான் எங்களை நம்பியில்லை. எங்களை நம்ப இல்லையாண்டு இல்லை, எங்களை கழுத்தறுக்கிற வேலை பார்க்குறீங்க. அப்போ அதால் சனம் கூட என்ன இதுக்காக தான் போராடுது. இன்றைக்கு பாருங்கோ ஆயுதம் போராட்டம் ஒன்று நடைபெற்று உண்மையில காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அந்த உறவுகள் எத்தனை வருஷ கணக்கா போராடி கொண்டிருக்கு. நானும் கிட்டத்தட்ட இந்த ஊடகத்துறைக்கு வந்து கிட்டத்தட்ட அவர்களுடைய செய்திகளை 10 வருடம் கடந்து செஞ்சு அப்ப அந்த இடங்களுக்கு போயிட்டு செய்திகளா சேகரிச்சிருக்கிறோம் ஒரு வருடம். உங்களுக்கு தெரியுது அந்த வேதனை. எத்தனை தாய்மார் செத்து போய், எத்தனை தாய்மார் செத்து, தேப்பன்மார் செத்து போய், அதுகள் என்ன இருந்தாலும் உங்களுடைய அம்மா அப்பா ஒரு பெற்றோடு தான் பார்க்குங்கள், சகோதரங்கள் பார்க்குங்கள். அதுகளுக்கு உங்களோட முகத்தை காணாட்டிக்கு இருக்காது. அப்போ காணாமல் ஆக்கப்பட்டு விட்டு பேரே வச்சாச்சு. ஆனால் எங்கே அந்த ஆக்கள் உங்களோட தானேப்பா குணம் தந்தது? பட்டுவால் பாலத்தடியில் இஞ்சரி அல்லது கேம்புகளில் இஞ்சரி இருந்தாக்களை நீங்கள் பிடிச்சோ அல்லது உங்கள்கிட்ட சரணடைஞ்ச ஆக்களை எங்கே தானே செஞ்சீங்க? அதான் என்ன செய்தீர்கள்? அப்போ நாங்கள் வேறு ஆக்கள்கிட்ட ஒப்படைக்க இல்லையா? அந்த பெற்றார் அழுகுது. நான் எல்லா போராட்டத்துக்கும் போறோம். உங்களுக்கு தெரியும் போராட்டங்கள் மக்கள் தானேப்பா. நாங்கள் மக்களின் அழுகைக்கு நாங்கள் அதில் போய் முகம் கொடுக்க இல்லையென்றால் நாங்கள் புறம். அதுதான் சரி, அதுதான் உங்களுக்கான அவர்களுக்கான ஒரு நபரா போயிட்டு நீங்க அந்த இடத்துல இருக்கிறதுக்கு தான் மக்கள் உங்களை இங்க அனுப்புனாலும் அனுப்பாட்டியும் உணர்வுகள் அதை புரிஞ்சுக்கணும். அப்ப அதால நாங்கள் அந்த மக்களின் கதையைத்தான் இங்க கேட்கிறோம். மக்கள் சொல்ற கோரிக்கைகளை இங்க கேட்கிறோம். ஆனா எல்லா மக்களும் வந்து கேட்கல, தெரிவு செய்யப்பட்ட ஆக்கள். அப்ப எங்களை இனவாதிகளாக நீங்க பார்க்க தேவையில்லை. இனவாதிகள் யாருன்றதை நீங்களே உணர. அதாவது உரிமைகளை கேட்கிற நேரம் அவர்கள் இனவாதிகளாக பார்க்க. ஆனால் நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இப்ப சிங்கள மக்களை நான் பிள சொல்லி சிங்கள இனவாதிகள் என்று இருக்கிறார்கள் தான் நான் பிள சொல்றேன். முக்கியமா அரச உயர் பதவிகள்ல இருக்கிற இனவாதிகள் உண்மையில உயர் பதவிகளில் இருந்ததும் குறிப்பிட்டு சில பேரை சொல்லலாம் தம்பி. என்னன்னா நியாயமான போக்கு. ஆனால் இந்த பௌத்த மத சிந்தனையோட இருக்கிறார்களுக்கு அதை நாங்கள் தெளிவுபடுத்தலாம். ஆனா பௌத்த மத சிந்தனையோட இருக்கிற எல்லாரும் அப்படி இல்லை. அதான் நான் சொன்னேன், தலைமைத்துவத்தில் இருக்கிற சிந்தனைகள் மாறணும். சிங்கள மக்கள் எல்லாரையும் நான் குறை சொல்லி, சிங்கள மக்கள் கூடுதலாக இன்றைக்கு முன்னிய ஆட்சியாளர்களை திரத்தினதார். அப்போ மக்கள் விழிப்பாக இருக்கணும். ஆனா இந்த இனவாதமாக கட்சிகளை வழிநடத்தி கொண்டிருக்கிற கொஞ்சம் பேற்ற வேலையால் தான் இப்போ நீங்கள் வந்து கன்னிப்பாஞ்சான் 6 திட்டம் தான் வைக்கலாம் தான். கன்னிப்பாஞ்சான் 6 வைக்கலாது, மணல் 6 வைக்கலாது. அதுக்கு வெளியோயாண்டு சூடி போட்டு ஆமியன் குளம் என்ற குளம் 360 ஏக்கரில் தமிழ் ஜனங்கள் தான் அதில் கொக்கு தொடுவாய் பகுதி கொக்குழாய் பகுதிகளில் இருக்கிறார்களுக்கு வயல் நிலங்கள் ஏற்கனவே இருந்தது. அப்போ ஆமியன்குளம் என்ற அந்த குளத்தில் 360 ஏக்கர் நிலத்தில் தான் விவசாயம் செய்து வந்தது. அதுகள் எல்லாம் ஒதியமலை படுகொலை நான் சொன்னான். படுகொலை நடந்த சமயத்தில் அந்த மக்களை வெளியேற்றினது இராணுவம் தான். வெளியேற்றி போட்டு அந்த இடத்தை பிறகு விரிவாக்கம் செய்தது அரசாங்கம். அப்போ மைத்திரிபால சிறிசேனாவுக்கு முதல் இருந்தாக்கள் அப்படியே விரிவாக்கம் செய்தது. அவர் வந்து ஆமியன் குளத்தை
கிரீவன் வேண்டும் பேரு மாற்றி போட்டு 900 ஏக்கர் நிலத்தை குடியேற்றப்பட்ட சிங்களவர்கள் என்ற கையிலேயே கொடுத்துட்டு போனால் இது என்ன இது இல்லை அவரையும் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் சேர்ந்து தெரிவு செய்த ஜனாதிபதி ஒருத்தர் தான் மைத்திரிபால சிறிசேன என்றது. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளவு காலகட்டமாக எங்களோட சனம் ஏமாந்து கொண்டிருக்கு. அப்போ அதிൻ്റെ வெளிப்பாடு தான் ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய கட்டம். அதையும் மௌனிக்க செய்து ஓட்டியாள். அது இப்போ நீங்கள் தனியாக இல்லை, தனியாக போராடி உங்களால் முடியாது. எத்தனையோ நாடுகள் சேர்ந்து மௌனிக்க செய்தாச்சு. ஆனால் இளைஞர்களுடைய போராட்டம் புரிதமானது, அது கொச்சப்படுத்திடாது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புள்ளியோரும் அக்கவரை அணிவரையா நடக்கிறாங்க. அப்போ நிலங்களையெல்லாம் விடுதலை புலிகள் காப்பாற்றினது, நிலங்களை காப்பாற்றினது. விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்டது பிறகு அந்த நிலங்கள் திணைக்களங்களில் இருக்குது. எது வன திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம், தொல்லியல் தொல்லியலை பற்றி பேச போனால் அது தொல்லியல் என்றால் உடனடி சில முறைக்கும் தொல்லியல் உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுகள் எல்லாம் எங்கட மனதில், எங்கட மக்களின் மனதில் இந்த ஆக்கிரமிப்பு வேலையைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் என்ற எண்ணம் வருமோ, அல்லது நாங்கள் அவங்களோட அணைச்சு கொண்டு போவோம் என்று வருமோ? நீங்கள் தானப்பா அணைக்க இல்லை, நீங்கள் தான் அணைக்க இல்லை. அதால் இப்படியான வேலைகளை நீங்கள் செய்கிறது தான் மக்கள் இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ நாங்கள் முன்னுக்கே கதைச்சதில் ஒரு விடயத்தை நான் சுட்டி காட்டுறேன். என்பிபி அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்து யாழ்ப்பாணம் 3 பேர் வந்தாங்க எம்பி. அதுதான் யாழ்ப்பாணத்தில் வெற்றி அவங்களுக்கு. அதே மாதிரி வன்னிக்குள்ள வெற்றி, முல்லைத்தீவில் தோல்வி தனி மாவட்டத்தில். ஆனால் வன்னி அண்டு கூட்டா பார்க்க மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு அதில் வெற்றி. சரி, இது ரெண்டையுமே எடுப்போம். உங்களுக்கு இந்த வெற்றியை ஏன் இந்த மக்கள் தந்தது? தமிழ் மக்கள் தானே நம்புதுகள் உங்களையாவது. ஆனால் நீங்கள் கிவிலோயாக கொண்டு வந்து இத்தனை மில்லியன் ரூபாவை ஒதுக்கி போட்டு இப்படி பிறகும் அதே வேலையை பார்க்குற மாதிரி இருந்தால் ஜனம் எதிர்க்குமா? எதிர்க்காது. கண்டிப்பாக. ஒரு வருஷம் கடந்த நிலையில் கூட காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு முடிவில்லை, சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு முடிவில்லை. உங்களுக்கே தெரியும், கருணா என்றால் எப்படிப்பட்ட ஒரு அந்த அமைப்பில் பெரிய ஆளாக இருந்தது. அவர் வெளியில் நடமாடி தெரிகிறார். அவர் கீழே இருந்த ஆட்கள் இப்போவும் அரசியல் கைதிகள் என்ற பேரில் சிறையிலே இருக்கிறாங்க. நாங்கள் நேற்று கூட எதிர்பார்த்தினாங்க ஜனாதிபதி ஒரு அளவுக்கு மனமிறங்கி ஒரு இருக்கதுகளே கொஞ்சம் ஒரு ஆளை 2 பேரையாவது விடுவார் என்று. உண்மையில இல்லை, அவங்க சொல்றாங்க தானே அரசியல் கைதிகள் யாரும் இல்லை அப்படின்றது வந்து இந்த அரசாங்கம் விமல் ரத்நாயக்க அண்மையில் சொல்லியிருந்தாரு. அது சொல்றது தான் சபையில சொல்லப்படுது. நாங்கள் எத்தனையோ தடவை இதை பற்றி கதை கேட்க அப்படின்னா அப்படி இல்லையன்றே சொல்லிக்கலாமே, ஏற்றுக்கொள்ளுவினோம். ஆனந்தகுமார் என்ற விடயத்தையெல்லாம் நான் கிளியராக சொன்னேன். ஆனந்த சுதாகர் அப்போ அவர் வீட்டுக்கே போயிருக்கிறோம் நாங்கள். அதான் அவரோட பிள்ளைகளை அந்த டைமில் பார்த்துருக்கிறோம் நாங்கள். அப்போ நான் ஜனாதிபதியிட்ட அந்த இலங்கையர் தினம் என்று கொண்டாடப்படுற ஒரு சொல்லியிருந்தாருக்கு வந்து நான் கதைச்சேன். அதே மாதிரி அதுக்கு முதலும் ஒரு தடவை கதைச்சேன். இந்த சிறை கைதிகள் அந்த நான் ஒரு ஆளை மட்டும் சுட்டி காட்டுற ஆனந்த சுதாகர், அந்த பிள்ளைகள் 2 யோசிச்சு பாருங்க. அந்த ஆனந்த சுதாகருக்கு 2 பிள்ளைகள், தாய் இல்லை, தாய் ஏற்கனவே செத்து போச்சு. அம்மம்மா மட்டும், அம்மம்மாவுக்கும் சுகம் இல்லாமல் அம்மம்மாவும் செத்து போச்சு. அந்த பிள்ளைகள் ஆற்ற அரவணைப்பு சத்தியமாக இது ஒரு மனிதாபிமானமாக யோசிங்கோ. அப்போ வாழ்கிற காலம் கொஞ்சம் காலம்தான். அந்த பிள்ளைகள் என்ன தவறு செய்தது? சரி, அவர் உயிரோடு இருக்கிறார் தானே, அவரை நீங்கள் விடலாம் தானே. அந்த சரி, அதுவும் வேண்டாம், அந்த பிள்ளைகளை கவனிக்கிறக்காவது விடலாம் தானே. இது ஒரு மனிதாபிமானமற்ற செயலாக தெரியுதோ? மனிதாபிமானம் இல்லை, அது மனிதாபிமான செயல் தானே. அது வந்து விட வச்சா அது மனிதாபிமானம் விட வைக்கணும்ன்ற. அப்போ அதுகளை தானே நாங்கள் கேட்குறது, எங்களோட நிலத்தை பறிக்காதீங்க, சிங்கள மயமாக்கலை செய்யாதீங்க, பௌத்தர்கள் இல்லாத இடத்துல புத்த விகாரியை கொண்டு வந்தும் புத்த சிலையை கொண்டு வந்து, புத்தர் வந்து உண்மையில வடக்கு கிழக்கில் பார்த்தால் கூடுதலான புத்தரை கூட ஏமாற்றி இருக்கணும்னு தான் நான் சொல்லணும். ஏன்னு சொல்கிறேன்னால், இது ஏன் சுட்டி காட்டுறேன்ல, கொழும்பு சைட்டுகளில் மேலால் கூடாரமாவது அடிச்சிருக்கு. கொழும்போ அந்த அண்ணமதி அங்கே பாருங்க, காகம் தலையில்
புத்தட்ட தலையில் இருந்து காகம் கழிக்கிற நிலைமை தான் இருக்குது. அது அவசரமாக முளைக்கிற சிலைகள்னால இல்லை, ஏனெண்டா இது புத்தருக்கு செய்கிற அநியாயமாக தெரியலையா? செம்மலையில் உணர்ந்து ஒரு புத்தர் சிலையை வச்சது, அப்போ வச்சு போட்டா அதில் கிடக்கு. அப்போ எங்களுக்கு பார்க்க புத்தர் நல்லவர், புத்தற்ற போதனை நல்ல, புத்தற்ற போதனையை பின்பற்றி நடக்கிற பிக்குமாரே கனவேர் இருக்குது. அந்த பிக்குமார் எல்லாரையும் நான் பேசல. பிக்குமாரில் ஒரு சில சண்டித்தனம் காட்டுற பிக்குமார் அவைதான் பிள்ளையோடைய சண்டித்தனம் எல்லாரும் காட்டலாம். நாங்களும் காட்டுவோம், நீங்களும் காட்டுவோம். ஆனால் இது அரசாங்கத்தின் பாதுகாப்போடு இருந்து கொண்டு சண்டித்தனம் காட்டுறதெல்லாம் சண்டித்தனம் இல்லை. இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ இந்த சுதந்திர தினத்தை கரிநாளாக கொண்டாடுறீங்க. வடக்கு கிழக்குல எல்லாம் பெரிய ஆர்ப்பாட்டங்கள், சர்வதேச நாடுகளில் கூட இதுக்கு ஒத்ததாக நிறைய இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் இதெல்லாம் இடம்பெற்றிருந்தது. இப்போ கடந்த வருடத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்க இல்லை, ஆனால் இந்த வருடத்தில் இது நடக்குது. இது நாம் எல்லாரும் சேர்ந்து சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு. தமிழர்களாக இருக்கணும், நாங்கள் மொழி விட்டுட்டு இனங்களால் பார்ப்போம், தமிழர்களா முஸ்லீம்களா சிங்களவர்களா எல்லாரும் போராடி பெற்ற சுதந்திரம். ஏன் அப்படி ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க? அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், சனமயமாந்து போச்சு. இப்போ இல்லை, இப்போ கடந்த வருடம் சனம் அரசாங்கத்துக்கு காலம் கொடுத்ததா? கடந்த வருடம் அப்படி ஒரு கரிநாள் இதை கடந்த வருடம் மக்கள் இப்படி போட்டது இவர்கள் எதுவும் செய்வார்கள் என்று. இப்போ ரோட்டு போடுற மட்டும் வேலை இல்லை தம்பி. ரோட்டு நான் அபிவிருத்தியில் ஒரு சாதுவாக என்பிபி அரசாங்கம் பார்வையிடுது, வடக்கு கிழக்கில் பார்க்குது, செய்யுது அல்லது செய்து கொண்டு வருது. எங்களுக்கு இப்போ சரியான ஒரு எங்களோட வேதனையை தீர்க்கிறது தனியாக இது இல்லை, ரோடு செய்யணும். அதே நேரத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், மாடுகளுக்கு அங்கே மேய்ச்சல் நிலங்களில் மேய்ச்சல் நிலம் மாடுகளுக்கும் காணி இல்லை, மனிதருக்கும் காணி இல்லைன்னு நான் ஏற்கனவே கூட்டங்களில் சொன்னேன். மாடுகளுக்கு காணி இல்லை, மாடுகளுக்கு காணி என்றால் மேய்ச்சல் தரை இல்லை, இல்லாமல் மாடுகள் ரோட்டு ஒளிய நிற்கிற நிலைமை இப்படி இருந்ததா விடுதலை புலிகள்ன்ற காலகட்டத்தில்? அதுக்கு முதல் இருந்ததா? சரி, புத்தர் சிலைகளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொண்டு நீங்கள் நிறுவி இப்படி அநியாயப்படுத்துறீர்கள். எங்களோட சைவ கோயில்கள் இருந்த இடத்துல தான் கொண்டு சில இடத்த கூடுதலான இடங்களில் அந்த இடங்கள்லாம் கொண்டு 2-3 பிக்குமார் வருவினம் சண்டித்தனம் மாதிரி வந்தால் அவியல் பிக்குமாரெல்லாம் சண்டித்தனம் காட்டுறதுக்கவே இல்லை. ஏனென்றால் அவியல் மத ரீதியாக அவியலை நாங்களும் வணங்குறோம், மத ரீதியாக வணங்கப்பட வேண்டிய துறவிகள் அப்படியாக வணங்கிக்க நீங்கள் சண்டித்தனம் காட்டினா நாங்கள் சண்டித்தனம் காட்டுகிறாரோ? நாங்களும் காட்டுவோம். ஆனால் உங்களை விட இப்போ சண்டித்தனம் காட்டுற ஆக்களை விட நாங்கள் மேலண்டு தான் நான் சொல்கிறேன். நாங்கள் இந்த அபகரிப்புகளை தான் எதிர்க்கிறோம். எங்களுடைய இடத்துல கொண்டு மதத்தை திணிக்கிறீர்கள். எங்களுடைய இடத்துல மாட்டுக்கும் காணி இல்லாமல் மேய்ச்சல் தரைக்கு அந்தரப்படுதுகள், கால்நடைகள், விவசாயிகள காணிகள் எல்லாத்தையும் பறித்து வச்சு கொண்டு விவசாயிகள் ஒரு தொழிலும் கூடுதலாக முந்தி செய்த மாதிரி செய்ய முடியல. காரணம் என்னென்னா காணிகள் முழுக்க அங்கால பறிச்சிருக்கு. விடுதலை புலிகளுடைய காலத்துக்கு பிறகு நான் வெளில சொன்ன அந்த காலத்துக்கு பிறகு நியாயமான ஏக்கர் காணி 2009ஆம் ஆண்டு எனக்கு புள்ளி விவரம் கிடக்கு. அதான் எல்லா இடம் சொல்லி கொண்டு இது என்னடா இது ரவிகரன் எல்லா இடம் சொல்லுது. 2,22,600 ஏக்கர் தான் வனையிலா காட்ட 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து நடந்த காடு முல்லைத்தீவில். ஆனா இப்ப 4,32,000 ஏக்கர் காடுண்டா யோசிச்சு பாருங்க. காணியே 6 லட்சத்துக்குள்ளதான் முல்லைத்தீவு காணி. முல்லைத்தீவுலாம் கூட 2,619 சதுர கிலோமீட்டர் காணி இருக்கு முல்லைத்தீவு. வடக்கு மாகாணத்துல முல்லைத்தீவு தான் நிலம் கூட, அடுத்தது மன்னா இருக்கு. இப்படி இருக்கேங்க நீங்கள் விடுதலை புலிகள் இருக்கு மட்டும் அவைகளுக்கு பயத்தில் ஒன்றும் வரையில்லை. ஆனால் அந்த நேரம் அடர்ந்த காடு இவ்வளவுதான் இருந்த நான் சொன்ன இப்ப புள்ளி வரும் பிறகு இப்ப 2,22,600 ஏக்கர் இருந்தது. இப்ப 4,32,000
ஏக்கர் கிடக்கண்டால் நீங்கள் இந்த சனம் செய்த சிறுதானிய பயிர் செய்த காணிகள், நெற்பயிர் செய்த காணிகள், இது எல்லாத்தையும் பறிச்சுத்தானே நீங்கள் செய்தது. சனம் எங்கே போய் செய்கிறது? உளுந்து, பயறு, கவுப்பி, இப்படி விவசாயம் செய்கிறது எங்கே போகிறது? எங்களோட காணிகளை பறிச்சா உங்களுக்கு நாங்கள் அப்போ இது எல்லாத்தையும் பறிக்கிறாங்க. நீங்கள் வந்தாவது மீட்டு தெரிவிக்கல் என்று தான் உங்களோட நம்பினது. அதில் இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களோட நடவடிக்கைகள் பார்த்து போட்டு தான் சனம் தாங்களா வந்த சனம் அழைப்பு விட்டது பல்கலைக்கழக சமூகம், யாழ்ப்பாணமும் மட்டக்களப்பும். அப்போ விட்டு 2 இடத்துலையும் பார்த்தீங்களா சனத்தை? இப்போ இதுக்குள்ள முல்லைத்தீவில் ஏற்கனவே கெவிலோயாவுக்கு ஒரு போராட்டம் இந்த கிழமைக்கு நடந்துட்டு, அதுக்கு பிறகும் இந்த அளவு சனம் கூடுதல். சாப்பிட வழி இல்லை. கடலில் போய் தொழில் செய்கிறவன் கடலில் ஒழுங்காக தொழில் செய்ய முடியாது. அந்நிய இழுவைப்பட வேண்டிய அட்டகாசம். நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியோ என்னவோ அதை சீராக பார்க்கணும். அது ஒன்றும் இல்லை. நாங்களும் நடுக கதைக்கிறோம். அப்போ மற்றது தென்னிலங்கை மீனவர்கள்ன்ற படகுகளால் சட்டவிரோத கடல் தொழில் பாராளுமன்றத்தில் நான் எத்தனை நேரம் கதைச்சிருப்பேன் உங்களுக்கு தெரியும். அப்போ இதுகள் ஒன்று நிப்பாற்றுறது அஸ்வசுமாண்டு நிவாரணம் கொடுக்குறீங்க. ஏன் இந்த நிவாரணம்? ஒழுங்கா காணியை விடுங்கோ. காணியில நாங்கள் பயிர் செய்யணும். மாடுகளை ஒழுங்கா நாங்கள் வளர்க்குறதுக்கு காணி தாங்கோ. கடல்ல நாங்கள் ஒழுங்கா சட்ட விரோத தொழில்கள் சட்ட விரோதம் தான் நாங்கள் மறைக்கிறோம். சட்ட விரோத தொழிலை செய்யாமல் நீங்க மறையுங்க. எங்களுடைய ஆக்களுக்கு நிவாரணம் தேவையில்லை. நிவாரணம் தேவையில்லை. உழைத்து வாழுகிறோம். உழைத்து அப்படித்தான் மக்கள் ஏன் அழுகுறாங்க? கடற்கரையில் பார்த்தாலும் ஜனம் அழுகுது. நாங்கள் மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பாரு கோளுகள் ஒவ்வொரு பிரச்சனை. கசிப்பு விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கசிப்புன்ற நாமமே இல்லை. இப்போ போய் பாருங்க, போன கூட்டத்தில் நான் முல்லைத்தீவு மாவட்ட கூட்டத்தில் ஒரு கிராமத்தை குறிப்பிட்டு சொன்ன அப்புறம் தான் அந்த கிராமத்துக்கு நடவடிக்கை எடுத்திருக்கு. நான் இல்லைன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு பிறவாக அந்த செய்திகளை பார்த்துட்டு இங்கே கோலுக்கு மேலே கோல் எங்களோட கிராமத்திலேயும் கசிப்பு இருக்கு, எங்களோட கிராமத்திலேயும் கசிப்பு இருக்குண்டா அதை பார்க்க வேண்டியது நீங்கள் தான். குறைந்த எண்ணிக்கையிலான விடுதலை புலிகள் இருந்து இந்த ஒழுங்கற்ற வேலைகள் அங்கே நடக்கையில்லை. இப்போ இதால் தான் தம்பி விடுதலை புலிகளை சனம் அந்த மக்களுக்காக தான் போராடின ஏற்றுக்கொண்டது. சரி, நீங்கள் அதை ஏதோ சொல்றீர்கள் பயங்கரவாதிகள் அப்படி இப்படி. ஆனால் நீங்களும் பேச்சுவார்த்தைக்கு விடுதலை புலிகளோட மேசைக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்த நீங்கள். அப்போ நியாயமான கோரிக்கை என்றபடியாலான நீங்களும் வந்த நீங்கள். அப்போ சரி, அது மௌனிக்கப்பட்டு விடும். ஆனால் எங்களுடைய இந்த கோரிக்கைகள் என்ன? ஒரு தீர்வு திட்டம் எங்களுக்கு இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாடுகளுக்கும் காணி இல்லை. அடுத்தது விவசாயிகளுக்கு நிலங்கள் இல்லை, பறிக்கப்பட்டிருக்கு. முல்லைத்தீவு மாவட்டத்திலே சொன்னால் வன இலாகா மட்டும் வன ஜீவராசிகள் இதுக்கே இருக்குது, தொல்லியல் திணைக்களம் இதுக்கே இருக்குது, படையினர் இருக்குது. படையினர் என்றால் உங்களுக்கு வடிவாக தெரியும் தம்பி ஊடகம். ஆனால் இராணுவம், கடற்படை, விமானப்படை, சிவில் பாதுகாப்பு படை, போலீஸ் பாருங்க இத்தனை படை உண்டு. முக்காவாசி படைகள் அங்கே முல்லைத்தீவில் தான் படை கூடன்னு சொல்லிக்கணும். முல்லைத்தீவு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற காணியை உடுப்பு குளத்தில் இருக்கிற தனியாற்ற காணி, அதுகள் அந்த காணியை இப்போ விடுவினம்ண்டு ஏங்கி கொண்டிருக்கு. நான் மாநசபை காலத்தில் கதை கேட்க சொல்லிச்சுன்னா கூட்டத்தில் கதை கேட்க அது கெதியாக விடுபடும். வாடகை கொடுக்குறோம், அதுதான் வாடகை கொடுக்க முயற்சி செய்யணும். பிறவாக இப்போ போன ஒரு கூட்டத்தில் கேட்டேன் கெதியாப்படுகிறோம். அப்போ இன்னும் அந்த சனம் தாங்கள் இருக்கிற குடியிருப்பு காணிகளையே இன்னும் நீங்கள் விட்டு விலகாமல் இருக்கிறீர்கள் என்றால், தங்களோட உழைப்பு வருமானத்தை தேடிக்கொண்டிருக்கிற காணிகளையே இருக்கிறீர்கள் என்றால், அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எங்களும் பாருங்க, மனிதராக பாருங்க, தமிழர்கள் எங்களுடைய இனம் என்ற எண்ணத்தை மனதில் ஊன்றுங்க. நாங்கள் வேறு ஒரு ஆக்கள் இல்லை. தமிழ், முஸ்லீம், சிங்களம் என்ற இது பாகுபாடு பார்க்காமல் ஒற்றுமையாக வழி நடத்துங்க. நாங்கள் மக்கள் என்னையும் ஒற்றுமையாக வழி நடத்த வாக்கு போட்டது தானே. அந்த மக்கள் ஏன் மக்கள் எடுத்துக்காட்டி இருக்கிறாங்க தானே. நாங்கள் உங்களோட சிங்களவர் ஒருத்தருக்கு வாக்கு அளிச்சு நாங்கள் ஜனாதிபதி ஆக்கி ஒரு தடவை இல்லை 2-3 தடவை பண்ணியிருக்கிறாங்க. மைத்ரிபால சிறிசேனவா இருக்கட்டும், யுத்தம் செய்த சரத்வன்சேகாவுக்கே ஆதரவு வழங்க மக்கள், தமிழ் மக்கள். இப்போ இப்படி இருக்கிற நேரம் இவங்க புரிஞ்சு கொள்ளணும், இதை இந்த தலைமைத்துவம் புரிஞ்சு. அதுதான் தம்பி நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் கதைக்கிறது இனவாதம் இல்லை, இனவாத சிந்தனையோடு நாட்டை ஆளாதையும் கொண்டு தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் தமிழர்கள்,
எங்களுடைய போராட்டம் கூட கொச்சப்படுத்தாதீங்க. போராட்டம் விடுதலை புலிகள் ஒரு ஒழுங்கான போராட்டம். உங்களுடைய தலைவர்கள் சறுக்கினதால அந்த ஆயுதம் இந்த வேண்டிய கட்டத்துக்கு இந்த பொடிகள் வந்து இப்போ நாங்கள் வரலாம் அடுத்த கேள்விக்கு. நேரம் போதாது, இன்னும் நிறைய கேள்வி வச்சுருக்கு. இப்போ இந்த கியூலோயா திட்டம், இப்போ அரசாங்கம் சொல்கிறது இது இப்போ கொண்டு வந்த திட்டம் இல்லை, நீங்கள் எங்களோட முரண்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது ஏற்கனவே கொண்டு வந்த திட்டம், அதற்கான நிதிகள் எல்லாம் கடந்த காலங்களிலிருந்தே ஒதுக்கப்பட்டிருக்கு, இப்போ அதை தான் நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அண்மையில் சந்திரசேகரன் அமைச்சர் கூட அதை சொல்லியிருந்தார், அரசாங்கம் கூட அதை தான் சொல்லுது. இப்போ ஏன் இதுக்கு இவ்வளவு? தம்பி, இதில் நீங்களே உண்மையை ஆராயுங்க. நீங்கள் அந்த பகுதியை சேர்ந்தவர்னால இந்த கேள்வி நான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையை ஆராயுங்க. என்னென்னா கிபிலோயா திட்டம் பற்றிய ஒரு சிறு குறிப்பு என்னோட கிடக்கிற ஆதாரத்தோடு நான் கதைப்பேன், ஆதாரம் இல்லாமல் கதைக்க மாட்டேன். வவுனியா மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் உற்பத்தியாகி முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குளாய்க்கு செல்லும் ஓயா பெரிய ஓயாவின் பிரதான கிளை நதி தான் இந்த கன்னிப்பாஞ்சான் ஆறு. அதைத்தான் கிவிலோயாண்டு அழைக்கணும். சரியோ, கன்னிப்பாஞ்சான் ஆறுண்டு இதிலுக்கு இந்த கிவிலோயா திட்டத்தின் நோக்கம் நான் இதில் இந்த அபகரிக்கின்ற காணிகள் எல்லாம் ஏற்கனவே பல சிறிய குளங்கள், தமிழ் மக்களுடைய குளங்கள், தமிழ் மக்களுடைய காணிகள், இந்த நீரேந்து பகுதிகளில் வெடி வச்ச கல் போன்ற இடங்கள் எல்லாம் இதுக்கு அகப்பட்டு போய்க்க எங்கட ஏற்கனவே பாவிச்சு கொண்டு வந்த தமிழாக்களின் குளம் வயல் எல்லாம் அபகரிக்கப்படுது. அதில் அபகரிக்கப்பட்டு இதுக்குள்ள இன்னும் ஒன்று நான் சொல்ல போகிறேன். இவ்வியோட திட்டத்திலேயே கிடக்கு. திட்டத்தின் பயனாளிகள் யாரென்றால் 6000 விவசாய குடும்பங்கள் நேரடி பயனாளிகள் என்று திட்ட அறிக்கையில் கிடக்கு. அது யார் அந்த 6000 குடும்பங்களும்? அதைத்தான் சொல்ல வரேன். குடியேற்றப்பட்டுள்ள 4372 குடும்பங்கள் குடியேற்றப்பட்ட பேர் எங்களுக்கு வராது. அங்க தமிழர்கள் குடியேற்றப்படவில்லையா? இல்ல, இந்த பகுதியில் தமிழர்களான இருந்தது. அது ஓகே, நான் கேட்கிறேன். இப்போ குடியேற்றப்பட்ட வார நேரம், இப்ப சில நேரம் யுத்தத்தால மீள் குடியேற்றப்பட்டவங்க இல்ல மீள் குடியேற்றப்பட்டவங்களுக்கு குடியேற்றப்பட்ட வசனம் பெறாது, பொருத்தம் பெறாது. அது நான் என்னது சொல்றேன்னா, இந்த பகுதிகளில் வாழ்ந்தது முழுக்க தமிழர்கள். அந்த காணிகளை பறிச்சுதான் இதெல்லாம் செய்வடுது. அந்த செய்வடைக்க இவையோட அறிக்கையிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு, குடியேற்றப்பட்டுள்ள 4372 குடும்பங்களுக்கு இது கொடுக்க போகணும். புதிதாக குடியேற்றப்பட உள்ள 1628 குடும்பங்கள் என்றால் இதார் குடியேற்றப்பட்ட வசனம் வடக்கு கிழக்கில் தமிழர்களுக்கு வராது. குடியேற்றப்பட்ட வசனம் வடக்கு, ஏன்னா அவியல்ண்டு தான் பூர்வீக குடிகள், பழந்தமிழ் கிராமங்கள் பேர்கள். நான் இப்போ சொல்லி கொண்டிருக்கேன், எல்லாம் தமிழ் பேர்கள். என்ன தெரிய வச்ச குளத்துக்கு அந்த ஆண்டு வச்சிருக்கு. இப்போ நான் சொன்னேன் தானே. அப்போ இப்படியெல்லாம் பேர்களை முற்று முழுதாக மாற்றிக்கொண்டு தாங்கள் குடியேற்றப்பட்டாக்களுக்கு மட்டும்தானண்டா இது. அப்படி யாராவது குடியேற்றப்பட்ட மக்களுக்கு இல்லை, தமிழ் மக்களுக்கு தான் குடியேற்றா, இந்த தமிழ் மக்கள் சொல்லட்டும், எந்த தமிழ் மக்கள் எங்க இருந்து வர இல்ல? அந்த கேள்விக்கு பதில் என்ன உங்களுக்கு வந்தது? குடியேற்றப்பட்ட மக்கள் இல்லை, நாங்க தமிழர்களுக்கு தான் கொடுக்கிறோம் அப்படின்ற கேள்வி கேட்கிறேன். யார் மக்கள்? இது பொருத்தமற்ற பதில் என்னண்டா, நான் அதான் இப்ப சொன்ன உங்களுக்கு, குடியேற்றப்பட்டுள்ள குடும்பங்கள்ண்டா சிங்கள மக்கள் தான். சிங்கள மக்களை நான் முதல்ல சொன்னான், எல்லாரையும் நான் குறை சொல்லி அது அவங்களோட காணிதான், தமிழாக்கட காணிதான். இப்படி ஒரு திட்டத்தை தமிழாக்களுக்கும் செய்து கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை இவர்களே சொல்லணும் மக்களுக்கு. அதை விட்டு குடியேற்றப்பட்ட மக்களுக்கு தான் 4372 குடும்பங்கள் புதிதாக குடியேற்றப்பட உள்ளாண்டா. யார் புதிதாக? தமிழர் அவரப்பு குடியேற்றப்பட்டாண்டா. மணலாறுன்ற இடத்துல இருந்து திட்டமிட்டு கொண்டு வந்து வெளியா பிரதேச செயலாளர் பிரிவை உருவாக்குனதே உங்களுக்கு தெரியும், தனி சிங்கள பிரிவு. அந்த ஆக்களுக்கு தான் கொடுபட போகுது. இதுல ஒரு மாற்று திட்டம் நடந்தா நீங்க சொல்லுங்க. இப்போ எம்பி, உங்களுக்கு இந்த திட்டத்துல பிரச்சனையா இல்ல திட்டத்துக்கு வைக்கிற பேர்ல பிரச்சனையா? எல்லாமே பிரச்சனை. இப்போ என்ன சொன்னா, இப்போ நீங்க அது கன்னிப்பாஞ்சானார் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ அது கிவுலோயாவா மாறுறதுல உங்களுக்கு சிக்கலா இல்ல? எல்லாம் சிக்கல். நான் ஏற்கனவே சொன்னான், நீங்கள் தமிழ் மக்களை அணைச்சு கொண்டு போறதென்றால் தமிழ் மக்களுக்கும் சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குதென்றால்
കിബിലോയാണ്ട് വരത്തേവേലേ കന്നിപ്പാഞ്ചാൻ ആറുണ്ടല്ലോ വരവണം മണലാറുണ്ട് വരവണം വലിയോയാണ്ട് വരത്തേവേലേ അന്തർ വേവാണ്ട് വരത്തേവേലേ கிரிவன் வேவாண்டு வரதேவேலி கடந்த காலங்களில் நீங்கள் படிப்படியாக தான் செய்து கொண்டு வாரீங்க. அப்போ இதால் எங்களோட மக்கள் இனியும் நம்பிராத கட்டத்தில் இருக்குதுகள். எங்களோட இடங்களுக்கு பேர் வைக்கிறீர்கள். நான் அதான் உடனே முதல் சொன்னேன், எந்த பேரை அவியல் மாற்றலாம், ஆனால் அந்த பேரை மாற்றலாம், அந்த பேரை மாற்றலாம். என்ன அரசாங்கம் அவர்கள் தான். ஆனால் அந்த அரசாங்கம் எங்களை அணைக்கணும் தான் நான் சொல்கிறேன். நான் இப்போ கூட எதிர்க்கே இல்லை. எதிர்ப்பு எப்படி? எதிர்ப்பு ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மத்தியில வரும். அந்த மக்கள் மத்தியில வர எதிர்ப்புக்கு நாங்களும் போய் ஆதரவு கொடுக்கத்தான் வேணும். நான் மக்களின் பிரதிநிதி. அப்ப இன்றைக்கு 2 போராட்டம் இதுல வந்த உடனே கிழக்குல வடக்குல கம்பஸ் பொடியை ஒழுங்கு செய்தது, கிவிலோயாக்காக ஒழுங்கு செய்ததுன்றோடனே ஒரு யோசனை வருதல்லோ ஆக்களுக்கு. ஆனா இதை விட இன்னும் கூடும். ஏனென்றால் சரியான முறையில் எங்களோட மக்களுக்கான நாங்கள் உங்களோட சண்டை பிடிக்க வருகிறோம். சரிதானே? யான மனித மோதல் உண்டு. இதுக்குள்ள 2500 ஹெக்டேர் காடுகள் அழிக்கப்படுது என்று சொல்லுது இந்த அறிக்கை. அதால் காடுகள் அழிக்கப்படுக காட்டு நின்ற யானை எங்கே வரும்? ஊருக்கு வரும். ஏனப்பா நீங்கள் எங்களோட யானையை கொண்டு வந்து மோத விடுறீர்கள்? மோதி மோதி நொந்த மனதுக்கு இப்படியாக ஒரு வஞ்சக எண்ணம் இருக்க தேவையில்லை. அந்த மற்றது காடு ஏன் அழிக்கிறீர்கள்? காடு தேவை, நாட்டுக்கு காடு தேவை. ஒரு கருத்தரங்கில் எனக்கு நானும் இருந்தேன்னு சொல்லிச்சுகள், வீட்டை காடாக வளர்க்கணும். அது என்னது கண்டா அந்த மரம் செடிகளை எல்லாம் வளர்த்தாதான் அது நல்ல மண்டு. ஒரு சுற்றுச்சூழல் அது இதுகளில் என்று சொன்னாங்க. இப்போ நீங்கள் என்னென்னா 2500 ஹெக்டேர் அழிக்கிறீங்க. 2,407 தான் ஏக்கர். ஒரு ஏக்கர் ஒரு ஹெக்டேருக்கு 2,407 ஏக்கர் இருக்குது. அப்போ இதை பெருக்கி பாருங்க, இவ்வளவு காட்டை அங்கே இருந்து அழிக்கிறீங்க. அதுவும் கொக்கு தொடுவாய் பகுதியில் உள்ள காடு. எத்தனை பறவை இனங்கள் வனஜீவ என்ன சுற்றுச்சூழல் பாதிப்பில் சொல்கிறாங்க. மனித யானை முதல் இப்போ நான் சொல்லி போட்டேன். வனஜீவராசிகள் உயிர் வாழ்வு தொடர்பான பிரச்சனை உருவாகும் என்று வனஜீவராசிகள் திணைக்களம் ரிப்போர்ட் கொடுக்குது. வனஜீவராசிகள் திணைக்களம் ஏற்கனவே தமிழ் பகுதியில் நடந்து கொள்றதுகள் எல்லாம் தமிழருக்கு விரோதமானது சுட்டி காட்டுறோம். சில நன்மைகள் இருந்தாலும் சுட்டி காட்டுறோம். பள்ளிக்கூடத்தில் குளவி கூடு மாணவர்களுக்கு கொட்டுது, வனஜீவராசிகளுக்கு எத்தனையோ தடவை சொல்லி கடைச்சி போட்டுருக்குறாங்க. அது அந்த குளவி கூடு மாணவர்களுக்கு கொட்டி கடையில் நாங்களும் ஓடி போய் பார்த்து வனஜீவராசிகளை பேச அன்றைக்கு தான் இரவு வந்து அதை அகற்றுறாங்க ஒட்டு சுட்டான் மகா வித்தியாலயத்தில். அப்போ வனஜீவராசிகள் வன இலாகா எல்லாம் இப்படியான வேலைகளை தான் போய் பார்க்குது. நீங்கள் தமிழர்களுடைய காணிகள் தானே நீங்களும் விளையாடுறீர்கள். சரி, கொக்குழாயிலிருந்து இடம்பெயர்ந்த சனம் எப்போ இடம்பெயர்ந்து 84 காலப்பகுதியில் கொக்குழாய் கொக்குத்தொடுவாய் கர்நாடக அணி இடம்பெயர்ந்து வந்ததுக்கு பிறகு 2011-12 தான் குடியேற்றம் செய்யப்பட்டது. அவ்வளோ காலத்துக்கும் கிடக்கிற 6 முழத்துக்கு மேலே வளராதோ இல்லையோ? வளரும். சும்மா ஒரு 4 மாதம் வீட்டில் இல்லாட்டிக்கு வீடுகள்லேயே இருக்கிற இதுக்கு இவ்வளோ வருஷம் யுத்த கால பகுதியில் அந்த இடத்துக்கு போகாத மக்கள் பிறகு போக குடியிருப்பு காணிகள் ஏதோ விடுபட்டுட்டு, ஆனால் வயல் காணிகள் முழுக்க கல்லை போட்டு வச்சுருந்தா என்ன செய்கிறது? நாங்கள் நிறைய விஷயம் பேசுவோம். இப்போ இந்த சிக்கலோட இன்னும் சில விஷயங்களை பேசலாம். இப்போ உங்களோட கட்சி சார்ந்த சில விஷயங்களுக்கு சில கேள்விகளை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ உங்களோட கட்சி தமிழரசு கட்சி, இலங்கை தமிழரசு கட்சி, இப்போது கட்சியில் சில மாற்றங்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஸ்ரீதரனுடைய கட்சி அவர் விலகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. அண்மையில் அது தொடர்பில் ஒரு கூட்டம் கூட நடந்திருக்கிறது. இப்போது அது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? இது என்னை பொறுத்த வரைக்கும் கட்சி என்றது எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி. அதை நான் நினைக்கிறது ஒரு குடும்பமாக, எங்களுடைய மக்களும் சேர்ந்தது ஒரு கூட்டு குடும்பம். அப்படியே எல்லாம் இதண்டு அதிൻ്റെ மெயினாக இருந்து இயக்கி கொண்டிருக்கிறாங்க. இதுகளை நான் ரோட்டில் நின்று கதைக்கிறத நான் விரும்புகிறேன். ஏனென்றால் எங்களோட பிரச்சனை எங்களுக்குள்ள தீர்க்கப்படணுமன்றதில் தான் விரும்புகிறது. இருந்தாலும் இன்றைக்கு கூட நாங்கள்
பாராளுமன்ற உறுப்பினர்களோட சுமந்திரன் பொதுச் செயலாளரும் சேர்ந்து கதைச்சினாங்க. அப்போ அதில் சில விடயங்கள் இதுல சில விஷயங்கள் வந்து நீங்க குடும்ப விஷயம் தான், அது வீதிக்கு வந்திருக்கிறீங்க. வீதிக்கு அது வரலாம், வீதிக்கு வரலாம், அது பொது பிரச்சனை ஆகும். இல்லை பொது பிரச்சனை கண்டு நாங்கள் இன்னும் கோர்ட்ஸுக்கோ அங்கே இங்கேயோ கோர்ட்ஸு கண்டு சில வழக்குகள் போயிருக்குது இல்லையா? அது வழக்குகளில் போட்டது இருக்கட்டும். இந்த பிரச்சனை எங்களுக்கு தெரியுது, சுமூகமாக நாங்கள் தீர்க்கலாம் என்று நம்புகிறோம். அப்ப இதை நாங்கள் பெருசுபடுத்தி ஒரு விஷயத்தை கதைச்சு அதை பூதாகரமாக்குறதை விட எங்களுக்கு இன்றைக்கு நோக்கம் கூட நாங்கள் அது சம்பந்தமாக தான் கதைச்சனாங்க. அந்த இன்ன கதைகள் என்று நான் சொல்ல வரையில்லை. நிச்சயமாக இந்த சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தால் அது நீக்கப்படும். இல்லை இப்போ அவர் மீது இப்போ லஞ்ச ஊழல் ஆணைக்குள்ள முறைப்பாடு செய்திருக்கிறாங்க. இத்தனை பார் இருக்குன்றதை முறைப்பாடு செய்திருக்கிறாங்க. இப்போது இவ்வளோ காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் சார்பாக அதில் இவ்வளோ ஊழல் இருக்குன்னு சொல்கிறாங்க, பணம் பெற்றிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் அவர் சொல்லியிருக்கிறார் என்னென்றால் இதுகளை ஆதாரபூர்வமாக நிரூபித்தா தான் விலகிறேன். இப்போ அதையும் விட முக்கியமான ஒரு பொதுவான ஒரு கேள்விகள். இப்போ அவர் வந்து இவ்வளவு மக்கள், தமிழ் மக்கள் போராடி கொண்டிருக்கிற காலத்தில் போராடி உயிர்களை தியாகம் செய்து அவர் கண்ணால் பார்த்த நிறைய விஷயங்கள் எல்லாம் கடந்து ஒரு இராணுவ அதிகாரிக்கு ஆதரவாக வாக்களிக்கிறாரு. அது உங்களால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அது பற்றி தான் தம்பி கதைச்சு கொண்டு இப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெளிவாக 2 தடவை 3 தடவை சொல்லிட்டாரு ஊடக சந்திப்பு. அடுத்த கட்சி வேலையை பார்க்கணும். எங்கட கட்சியின் வேலையை நாங்கள் பார்ப்போம். அடுத்த கட்சிக்காரர் தங்கட கட்சிகளை தான் பார்க்கணுமே ஒழிய இதுக்கு வந்து பூந்து வேலையால் பார்க்க தேவையில்லை. நாங்கள் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க வேணும். இல்லை, அந்த விஷயத்தை எம்பி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது ஒரு அவரும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்ன நிலைமையில் வாக்களித்தோம், அரசாங்கம் சொல்லியிருக்குது, இவர் வாக்களிச்சிருக்கிறேன்னு சொல்லி. இப்போது இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? கட்சி ரீதியா என்ன பாக்குறீங்க? இல்ல கட்சி ரீதியாக விளக்கம் கோரி இருந்தாங்க தானே கட்சியில், அவர் இதுவரைக்கும் அதை பத்தி சொல்லவே இல்லையே. கட்சி ரீதியாக அதுக்குரிய நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கீங்க. நாங்கள் இது பகிரங்கப்படுத்துறது அது தவறு இல்லை. பகிரங்கமா நடந்த ஒரு சம்பவம் இல்லை இல்லை இல்லை. அரசியலமைப்பு சபையில இவர் வாக்களிச்சது வந்து பகிரங்கமான ஒரு விஷயம் தானே. வாக்களிக்க வேணான்னு சொல்லி எதிர்கட்சியில் முடிவெடுத்து கொண்டு போற நேரம் இவர் அரசாங்கத்துக்கு சார்பா வாக்களிச்சுட்டு எல்லா விடயங்களும் இப்ப சொல்றாங்களே. இப்ப உங்களுடைய கட்சியில் உள்ளவங்களே சொல்றாங்களே இவர் அரசாங்கத்துக்கு சார்பா செயற்படுறாரு. அதை நாங்கள் மறுக்க இல்லை தம்பி. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா கட்சியின் உயர் பீடம் அதுக்கான வழியை பார்த்து கொண்டு கேட்க நாங்கள் அதுக்குள்ள இருந்து கொண்டு விமர்சனம் செய்கிறதா அழகில்லை. அதைத்தான் நான் சொல்லுவேன். அதுக்குரியதை கட்சி பார்க்கும். கட்சி அந்த இதுகளில் அவதானமாக இருக்குது என்னென்னா நிச்சயமாக ஒரு ஆளில் ஒரு பிழையண்டா அந்த பிழையை பகிரங்கப்படுத்தி அப்படியெல்லாம் செய்யணுமென்ற நோக்கம் கட்சிக்கு இல்லை. கட்சி உண்மையில நான் நம்பிக்கையாக சொல்லுவேன். இலங்கை தமிழரசு கட்சி சொல்லி இருக்குது இல்லையா அவர் விலக சொல்லி அப்படி சொல்லி எது அந்த பொறுப்பிலிருந்து மற்றபடி கட்சியில இருந்து விலக சொல்லி பொறுப்பிலிருந்து அது சொன்னால் கட்சியில அந்த தலைமை செயலாளர் ஒரு நிர்வாகம் இருக்குதானே, அந்த நிர்வாகம் அந்த வேலையை ஒழுங்கா பார்க்கும். எங்கள்கிட்ட மத்திய குழு கூட்டம் ஒழுங்காக கூடும், எங்களோட அரசியல் பீடம் ஒழுங்காக கூடும். அப்படி என்று வழியாக இந்த துறை சார்ந்த நிர்வாகங்கள் இருக்கு, அப்படியே இருக்கு. அந்த நிர்வாகங்கள் பார்க்குற வேலையை நிர்வாகத்தில் இல்லாமல் இருக்கிறார்களோ அல்ல நிர்வாகத்தில் இருக்கிறார்களோ தனித்தனியாக வந்து வெளியில். இப்போ எம்பி நீங்கள் சொல்லிங்க இது கட்சின்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இப்போ அது தொடர்பில் ஆராயிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ கட்சி ஆராய்ந்து தான் தெளிவாக சொல்லியிருக்கிற சுமந்திரன் அவர்கள் வந்து ஊடக சந்திப்பில் சொல்லி அந்த கட்சி கூட்டத்துக்கு பிறகு சொல்லியிருக்கிறாரு ஸ்ரீதரன் அவர்கள் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்கிறது, பாராளுமன்ற பதவியில் அந்த இதிலிருந்து பதவி விலகணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இப்போ அது வந்து பொது ஒரு விஷயம் தானே, அவர் ஊடகங்களுக்கே சொல்லிட்டார் இல்லையா இப்படி ஒரு தவறு நடந்திருக்கு, இதை ஒரு பதவி விலகணும். அது ஆனால் நீங்கள் தான் அதை ஏற்றுக்கொள்ள இருக்கிறீங்க. இல்லை இல்லை, பொதுச் செயலாளர் அப்படி ஒரு கதையை சொல்லியிருக்கிறார், ஊடகம் சொன்னார். அதுக்கு பதிலாக ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினரும் பதில்கள் சொல்லியிருக்கிறார். அந்த மட்டத்துக்கு அவியல் அதை போய்கொண்டிருக்கீங்க. நாங்கள் வெளியில எடுத்து இதை புதாகரமாக்குறது சரி என்று எனக்கு இப்போ அடுத்தது நான் என்னுடைய இப்ப நீங்கள் கேட்குறீங்க என்னுடைய ஒரு பிரச்சனையை கேட்டா நான் உடனே பதில் சொல்லுவேன். அல்லது அந்த நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள் அதை அணுகி கொண்டு போயிருக்க நான் இடையில வந்து சொன்னேன்னா அந்த நிர்வாக நடைமுறைக்கு தோதல். இப்போ அதை நீங்கள் பலமாக கடைபிடிக்கிறீங்க. அது என்னண்டா இப்போ
என்னுடைய பிரச்சனை நீங்கள் கேளுங்க, என்னென்னாலும் நான் சொல்லுவேன். இல்லை இது வந்து நீங்கள் அந்த கட்சினால உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு என்ன அதில் கட்சியில் எல்லாருமே விழிப்பாக இருப்பினும் என்னண்டா கட்சியை எங்கட கட்சியை உடைக்கணுமன்ற நோக்கம் கனவேருக்கே இருக்கு. நிறைய இடங்கள் உடைஞ்சு இல்லையா இருக்கு. அதெல்லாம் தம்பி இப்ப சிவஞானம் ஒரு பக்கம் பேசுறாரு, சிவஞானம் ஊடக சந்திப்புகளை நடத்தி அவர் ஒரு கருத்து. தம்பி எங்கட கட்சியை பற்றி கிண்டுற கண்டுதானே ஆக்கள் கனவேர் இருக்கு, கனவேர் மாற்று கட்சி ஆக்கள் இருக்கு. ஆனால் ஒன்று சொல்லுங்க, இவ்வளவு நிலைமைக்கு வந்தும் இப்படி விடுதலை புலிகள் இருந்த காலகட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கியகளில் இருந்த நிலை மாறி இப்போ கட்சிகள் பிரிஞ்சு அப்படியாண்டு கிடக்கு. இலங்கை தமிழரசு கட்சியாக அடிக்க முடியாது. இன்றைக்கும் 8 பேர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கண்டா மக்கள் அந்த கட்சியை நம்புது. ஆனால் அதுக்குள்ள உள்ள பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்கணுமென்ற நோக்கம் எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கு. எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கேக்க நாங்கள் அதை குழப்புற வேலை இது சின்ன ஒரு கேள்வி, இது வந்து குழப்புற கேள்வி. இப்போ பார்லிமெண்ட் குழுக்களுடைய தலைவராக ராசமாணிக்கம் ஷானிக்கம் அவர்களை தெரிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ அது இவர்கிட்ட இருந்த ஸ்ரீதரன் இருந்த பதவி அங்கே பறிக்கும். அது என்னன்னா இப்போ அரசியல் பீடம் அதை செய்திருக்கு. இன்றைக்கு நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் கோரிக்கைகளுக்கு அமைய கதைச்ச நாங்கள் செயலாளரோட அரசியல் பீடம் தான் அதை செய்திருக்கூடிய நாங்கள் செய்யல. அரசியல் பீடம் நீங்க அங்கத்துவர்கள் தானே? இல்லை, நான் அரசியல் பீடத்தில் அரசியல் பீடத்தில் மட்டுமில்லை 4 பேர். நான் இப்போ ஸ்ரீநாத் பாராளுமன்ற உறுப்பினர், ஸ்ரீநேசன் பாராளுமன்ற உறுப்பினர், கோடீஸ்வரன் பாராளுமன்ற உறுப்பினர், 4 பேரும் இல்லை. அது கூடிய விரைவில் சில பல அதில் போடுவோம்னு நிற்கிறோம். ஆனால் நான் என்னது கண்டேன், அரசியல் பீடம் எடுத்துத்தான் இந்த தீர்மானங்களை எங்களுடைய கட்சி செய்யும். யாரும் வேற கட்சிகள் சிலது மாதிரி தாங்களே தங்கள வாட்டுக்கு முடிவெடுக்கிற கட்சி அல்ல எங்களுடைய கட்சி. அதால நான் எந்த வகைபாகத்தோட என்னுடைய சக்திக்கு உட்பட்ட வகையில் இந்த கருத்துக்களை நான் வெளியிடணுமே ஒழிய நான் இதுக்குள்ள தூண்டி விட்டு ஒரு எங்கட கட்சியின் ஒற்றுமையை மேன்மேலும் வளர்க்கணுமே ஒழிய நல்ல விஷயம் இதை குடைஞ்சு கொண்டு அதை இழுத்து விடுற வேலைகள் நாங்கள் இல்லை. அந்த கேள்விகள் வந்து இப்போ சமகாலத்தில் பேசப்படுறதுனால தான் கேட்டோம். இப்போ அவரை வந்து அந்த பாராளுமன்ற குழுக்களினுடைய தலைவரில் இருந்து நீக்கிற அளவுக்கு அவருடைய செயற்பாடுகள் இருந்திருக்கு அப்படின்றவருக்கு நம்ம ஒற்றுமை கட்சிக்கு ஒற்றுமை வேணும் அந்த வகையில். ஆனால் அவர் ஏதோ ஒரு தனி வழியில் போகிறாரு. கட்சியினுடைய ஏனைய உறுப்பினர்கள் நீங்களாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்களாக இருக்கட்டும் சேர்ந்து ஒரு வழியில் போகிறீங்க, அது தெளிவாக தெரியுது. அவர் ஸ்ரீதரன் ஒரு வழியில் போகிற என்ன நேற்று நீங்கள் பார்த்துருந்தா ஒரு சில முக்கியமான ஸ்ரீதரன் எம்பியும் நானும் ஆர்ப்பாட்டத்தில் நீங்க எல்லாரும் ஊடக சந்திப்பு நடத்துறீங்க, அவர் சந்திப்பு தனியாக நடத்துறாரு, இப்படி எல்லாம் நடக்குது. அப்படி இல்லை. இப்போ எல்லாருமே நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம், சரியோ. ஆனால் பூதாகரமாக சில பேருக்கு வேலை இல்லை, வெளியில் இருந்து கொண்டு அதில் நொட்டுறது, அதில் இவங்கள சொல்லி இல்லை சரி அதில் நொட்டுறது இதில் நொட்டுறது. நாங்கள் ஒற்றுமையாக சந்தோஷமாக தான் இருக்கிறோம். வார 17ஆம் தேதி உரையாற்றலும் பாராளுமன்றத்தில் எனக்கும் ஸ்ரீதரன் எம்பிக்கும் தான் நேரம் இருக்கு. இப்படி நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். அதே மாதிரி பொதுச் செயலாளர் தன் கடமையை ஒழுங்காக செய்து கொண்டு தான் இருக்கிறேன். அப்போ அதால் நீங்கள் கவலைப்படாங்க, நாங்கள் விரைவில் இருந்தால் அதை ஏன் இந்த கேள்வி வந்ததுன்னு சொன்னால், நாங்கள் எந்த பக்கம் இருக்கின்றது முக்கியம் இல்லை. தமிழர்களுக்காக தமிழ் இனத்துக்காக போராடின ஒரு கட்சி, பல ஆசனங்கள் கொண்டு வந்த ஒரு கட்சி, இன்றைக்கு ஒரு 8 ஆசனத்தோடு இருக்கிற நேரம் பார்லிமெண்ட் உறுப்பினர்களே, அதுலேயும் சின்ன சின்ன சிக்கல் பிரச்சனை வர நேரம் சிலருக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கலாம். நாங்கள் பார்க்குறாடி நாங்கள் பார்த்து இந்த கட்சியில் இவ்வளோ ஆசனம் இருந்துச்சு, இப்பயும் அது இன்னும் முடையுதா, இன்னும் முடைய வேணும் அப்படின்ற ஒரு எண்ணப்பாட்டில் தான் அந்த கேள்வி வந்தது. அதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள தவறு இல்லை. நான் என்னென்னா, நீங்கள் கேட்குறது ஊடகம் தம்பி இப்படியான ஒரு நிறுவனம் கேட்குற கேள்விகள் அதை நான் இப்படி என்று சொல்ல வரையில்லை. எந்த எல்லைக்கு உட்பட்ட அளவில் நான் பதில் சொல்லுவேன். கண்டிப்பாக எந்த எல்லையை தாண்டி நான் சொல்லுவேன். இந்த ரோட்டில் நான் பாருங்க, தமிழ் தேசிய கட்சிகளை என்றைக்காவது ஒரு நாள் நான் யாரையும் பேசியிருந்தா நீங்கள் பார்த்துருக்க முடியும். அது என்னவோ தமிழ் தேசிய கட்சிகள் சேர்ந்து தான் ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கணுமென்ற எண்ணத்தில் நான் இருக்கேன். மற்றது ஒரு நாளும். ஆனால் எங்களுக்கு எதிராக வேறு கட்சிகள் தமிழ் தேசியத்தோட பயணிக்காத கட்சிகள் எதிராக கதை கேட்க நாங்கள் அதுக்கு சுட்டி காட்டலாம். இந்த இதில் நாங்கள் இப்படி சிதறப்பட்டு 4-5 பகுதியாக இருந்தால் இன்றைக்கு அந்த ஒன்று சேர்க்கிற முயற்சியில் தமிழ் கிவிலோயாவில் நீங்கள் பார்த்துருப்பீர்கள்,
கூட்டாகத்தான் அந்த அறிக்கை விட்டார். கூட்டாக அறிக்கை விட்டு கூடுதலான கட்சிகள் அதை இணைஞ்சு வந்து செய்து அப்படியான இதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். அதோட இதுகளையும் சேர்த்து கொண்டு போவோம், எல்லாரையும் சேர்ப்போம். யோசிக்க நன்றி 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 பார்லமெண்ட் உறுப்பினர்கள், நன்றி உங்களுக்கு. சமகால விடயங்களை பேசணும், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கலையகம் வருகை தந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுமைக்கு சமகால நிகழ்ச்சி சார்பாகவும் நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய இந்த நிகழ்வு சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம் தம்பி. ஏனென்றால் உண்மையிலேயே நீங்கள் சில தடவைகள் கேட்டுக்கொண்டிருந்து என்னால் உடனே வர முடியாமல் போயிட்டு இன்றைக்கும் சரியில்லை. உங்களோட அதாவது மகுடம் சதுரங்க நிகழ்ச்சிக்கு நானும் பார்க்குறேன். நான் வரணுமென்ற எண்ணம் இருந்தது. நீங்களும் உங்களுடைய சகோதரங்கள் தான். அந்த வகையில் மற்றது உங்களோட செய்திகளையும் பார்க்குறாங்க. கொஞ்சம் விழிப்புணர்வுகள் மற்றது மக்கள் மத்தியில் கொண்டு வர நடவடிக்கைகளில் நீங்களும் உங்களையும் நாங்கள் பாராட்டுவோம். அப்போ அதால் நான் நிச்சயமாக இன்றைக்கு நேரங்கள் பிரச்சனையாக இருந்த போதும் இப்போ டக்கண்டு வந்து உங்களை தந்தேன். இந்த நல்ல வழியில் அறத்தோடு நடந்து கொண்டிருங்கோ. நாங்கள் இன்றைக்கும் உங்களோட நிற்போம். கண்டிப்பாக நன்றி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே. இன்றைய தினம் நாங்கள் சமகால வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பிலும் அவர்களுடைய உரிமை போராட்டம் தொடர்பிலும் பேசியிருந்தோம். துரைராசா ரவிகரன் பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைய தினம் வருகை தந்து அவருடைய கருத்தினை பதிந்திருந்தார். மற்றும் ஒரு சதுரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்னும் நிறைய விடயங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். விடை பெற்றுக் கொள்கின்றேன். நான் சேகு. நன்றி, வணக்கம்.